வணக்கம். வாரும் நேயர்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு புது விஷயத்தை நான் தான் பேசுவேன்னு நினைக்க வேண்டாம். நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் தலைவர்களில் பல பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கே ஒடுக்கப்பட்டாலும் அதனுடைய குரல்கள் வலிமையாகவும் வேறு விதமாகவும் தமிழகத்தில் எதிரொலிச்சதே இருந்தது. இன்னைக்கு நிறைய தலைவர்கள், ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு பார்க்குறோம். ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாகவே தான் இருக்காங்களே தவிர அவர்கள் மேம்பட எந்த விஷயமும் செஞ்சதில்லை. அப்படிதான் சில தலைவர்கள் சொல்றாங்க. அவங்க மேம்படுறதுக்கு மட்டும், அந்த தலைவர்கள் மேம்படுவதற்கு மட்டுமே தன்னை வளர்ச்சிக்காக தான் பார்த்துருந்தாங்க. நான் அண்ணன் மூர்த்தியாருக்கு பிறகு இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய உன்னதமான தலைவனாக, குறிப்பாக பறையவர் பேரவையினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நான் எதுவும் சொல்லி புரிய வேண்டியதில்லை, தெரிய வேண்டியதில்லை. உங்ககிட்ட அதை அறிமுகப்படுத்தணும், அவர்கிட்ட பேசணும்ன்றது நீண்ட நாளாக என்னுடைய அவா. இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக நடிகர் இருந்த விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சராகி குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக நிறைய வேட்பாளர்கள் நிற்க வச்சு, அந்த நிறைய வேட்பாளர்கள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர்களை தேர்ந்தெடுத்து மக்கள் அனுப்பியிருக்காங்க. அண்ணன் மூர்த்தி அவர்களிடம் ஒரு சில வினாவை நம்ம எழுப்பணும்னு நினைக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. ஆனா இன்னைக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு அந்த பொறுப்புக்கு முன்னாடி வேட்பாளர் நிக்க வச்சதில்ல 234 தொகுதியில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக அவர் பல்வேறு விதமான வேட்பாளர்களை, அதுவும் குறிப்பாக SC/ST மக்களை வேட்பாளர்களை நிற்க வைத்து, அதுவும் பொது தொகுதியில் வேட்பாளர் நிற்க வைத்து அவருடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. உங்களுடைய பார்வையில் அது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக விஜய் அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். விஜய் அவர்கள் கொஞ்சம் ஃபீல்டில் வரும்பொழுது அவர் ஒரு SC அப்படின்னு ஒரு பேச்சு கிளப்பப்பட்டது. நீங்கள் இதற்கு முன்னாடி விஜயகாந்துக்கு அந்த மாதிரி ஒரு டாக், ஏன்னா விஜயகாந்தோட உருவம், அந்த பாடி லாங்குவேஜ் ஸ்டைல்லாம் பார்த்த உடனே அவர் SC தான், அவர் மதுரைக்காரு அப்படின்னு நிறைய பட்டியல் சமூக இளைஞர்கள் அவர் பின்னாடி போனாங்க. ஈவன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம விஜய் அவங்களோட அப்பா ரூமில் தங்கியிருக்கும் போது ஒரு குரூப் போய் படம் எடுக்கிறதுக்கு கதை சொல்கிறாங்க. அவர் SAC சாரை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒருத்தர் சட்டக்கட்டை இல்லாமல் அப்படியே கீழே உருண்டு படுத்து கிடப்பாரான், நல்ல கருப்பாக கண்ணங்கரையல்னு. அப்போ இதை பார்த்த உடனே நம்ம நான் போனவன் அப்படின்னு போகிறவங்க, ஏன்னா போகிறவங்க PR, அவங்க இந்த NLCயில் அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் காசை வச்சு வடலூர் கம்பெனிஸ் ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பித்து அதுக்கு ஹெட்டாக இருந்த தமிழக BSPயில் இருந்த வடலூர் சாமிதரி தலைமையில் தான் அவங்க போகிறாங்க. 3 பேர் தெரியும், வடலூர் சாமிதரி. நம்மளாம் இருப்பானோம், சரி இவனை போட சொல்லுவோம் அப்படின்னு முதலாக விஜயகாந்துக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து, நீங்கள் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கையில் பரமூலத்தெல்லாம் கொடுத்து அடிக்க விட்டுருப்பாங்க. அதுக்கு முழுக்க காரணம் இவன் SC நம்மால், சரி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான்ல கொடுப்போம் அப்படின்னு. அப்போ சாராயத்தை தான் குடிப்பாராம் விஜயகாந்த், ஏன்னா இது குடிச்சாதான் கொஞ்சம் சுற்றுன்னு உரைக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இவங்க 100% கன்ஃபார்ம் பண்றாங்க நம்மால் தான் அப்படின்னு. அதால ஒரு பெரும் கூட்டம் அவர் பின்னாடி போச்சு. அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு டாக் இருக்குது. அப்போ நிறைய பேர் ரசிகர்கள் ஆனாங்க. விஜய் அவர்கள் போய் SCயா போய் தேடி போட்டாருன்னு அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. இயல்பா இவர்கள் அங்கே இருந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் வாய்ப்பு தரும்போது அதை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு ஒரு டாக் வருது, நீங்க கேள்விப்பட்டீங்களா? SC ஆளுங்க தான் இந்த ஊரை கெடுத்துறானுவா, SC ஆளுங்க தான் இந்த ஊரை கெடுத்துறானுவா. ஏன்னா பெரும்பான்மையான வாக்குகளை SC பீப்புள் விஜய் அவர்களுக்கு போட்டிருக்காங்க, உங்களால் தான் நாடு கெட்டு போச்சு அப்படின்னு இன்னைக்கு ஒரு டாக் வெளியில பல பேர் என்கிட்டே சொல்றேன். எல்லாம் உங்க ஆளுங்களால் தானே பிரச்சனை, உங்க ஆளுங்க தானே திபு ஓட்டத்துமே போட்டாங்க, அதால விஜய் வந்துட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், இப்போ அப்படிலாம் இல்லை. இந்த சமூகத்தில் இருக்கிற SC தலைவர்கள் பண்ண பிழையிலிருந்து யாராவது ஒருத்தர் நம்ம கையை தூக்கி விட்டுற மாட்டாரா அப்படின்னு தான் இந்த ஜனங்க போனாங்க. ஒரு காலத்தில் திருமாவளவனுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருந்தது இல்லை? அதே திருமாவளவன் இன்னைக்கு ஏன் கதறாரு? ஏப்பா நான் உங்களை PhD பண்ண வச்சிருக்கேன், நீங்க ஒரு LKG கிட்ட போய் நின்றாதீங்க. ஆனால் என்னுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் பின்னால் போக மாட்டார்கள், ஆமா நடிகர் பின்னாடி போக மாட்டாங்க, விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புவோம், சட்டமன்றத்துக்கு அனுப்ப முடியாது அப்படிலாம் பேசி கீசி வன்மத்தை
கக்கனாரு. ஆனா விஜய் மீது, அதாவதுங்க புதுசா ஒருத்தர், விஜய்னு இல்லை, புதுசா ஒருத்தர் வராங்க, ஒரு பாப்புலாரிட்டி இருக்குன்னா ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு அந்த விடுதலை தாக்கத்தோடு மக்கள் போனாங்க. இன்னைக்கு வெற்றி பெற வச்சுட்டாங்க. இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ண. ஏன்னா இந்த தேர்தலில் என்ன சாதி, என்ன மதம், என்ன ஆளவன், கருப்பா சிவப்பா, ஈவன் ஆனா பெண்ணா அப்படின்னு பார்க்காம விஜய் என்ற ஒரு முகத்திற்காக இன்றைக்கு ஓட்டு விழுந்திருக்கு. அடுத்த தடவை இதே மாதிரி ஓட்டு விழுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம். 4 பேர் வந்து சேருவான். ஏங்க அதான் அவங்களாம் ரிசர்வ் தொகுதி இருக்குது இல்லைங்க, பொது தொகுதி எதுங்க வந்து நம்ம போய் எஸ்சி ஆளுங்களை போடணும்னு அவர் தமிழக முதல்வர் விஜய் கூட, தவக கட்சி தலைவர் விஜய் கூட நாளைக்கு சொல்றதுக்கு ஒரு பேட்ச் வந்துடும். முதல்ல பார்க்க மாட்டான். இப்போ சுனாமி வந்தது, இப்போ பட்டினப்பாக்கம் நம்ம சென்னையில் பார்ப்போம், பட்டினப்பாக்கத்தில் சுனாமி வருதுன்னு வச்சுங்க. அன்றைக்கு ஒருத்தனை காப்பாற்றணும் அப்படின்னு இவன் இன்னால, இவர் மீனவர், இவர் எஸ்சி, இவர் வேற அப்படின்னு யாரும் பார்க்கல. எல்லாரும் உயிர்களை சமமா பார்த்து எல்லாத்தையும் காப்பாற்றணும். நிவாரணமும் ஒன்று வந்தது. இந்த அரசு இந்த மாதிரி மீனவர்களுக்கு இது படகு போனவங்களுக்கு இல்லை வீடு இழந்தவங்களுக்கு சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காசு கொடுத்த உடனே இவன் மீனவர் இல்லையே, இவன் எஸ்சி இல்லை, இவனுக்கு எப்படி இந்த காசு போகலாம் அப்படின்னு அங்கே பெரும் பிரச்சனை வந்தது. அது எப்போ பழைய பீரியட்ல முதல் தடவை சுனாமி வந்த போது. அப்போ இந்த பலன்களை அனுபவிச்சுட்டா இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்போ இதெல்லாம் இல்லாம விஜய் அவர்கள் பார்த்துக்கணும்னு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த சமூகம் எப்படி உங்களை நம்புதோ இன்னி வரைக்கும் நம்புறான். இந்த நம்பிக்கைக்கு உகந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் திருமாவளவனை நம்பினாங்க. திருமாவளவனால் இன்றைக்கு இந்த சமூகத்துல ஒரு நன்மை நிகழ்ந்திருக்குன்னா கொஞ்சம் பேரை கூட்டு போய் திமுகவில் சேர்த்து விட்டார். இன்னைக்கு நீ வந்து பார், நீ விடுதலை சிறுத்தை கூட எதனா குறை சொல்லு, ஆனா திமுகவை குறை சொல்லாத, நாங்க அதை ஒத்துக்க முடியாது. அப்படிதான் தாங்கி பிடிச்சாங்க இவங்க அப்படின்னு ஒரு கும்பல் வந்தது. ஒரு 4 பேர் எம்எல்ஏ ஆக்குனாரு, எம்பி ஆக்குனாரு, எல்லாரும் திமுக காரங்களா மாறி நின்னாங்க. அதால மக்கள் என்ன பண்ணிட்டான், திமுக இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணுது, இன்னும் இவங்க எல்லாம் திமுக காரங்களா மாறி நிற்கிறாங்களே, அதால புதுசா ஒருத்தருக்கு திமுகவை தீய சக்தின்னு ஒரு சக்தி சொல்லுது. அது எந்த சக்தியா இருந்தாலும் பரவாயில்லடா, ஜெயலலிதாவுக்கு பிறகு திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொன்னது விஜய் அவர்கள் தான். அதால அந்த சக்திக்கு இன்றைக்கு ஓட்டு போட்டு மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்கார்கள். இந்த மக்களின் வாழ்வில் நீங்க ஒன்றும் பண்ண வேணாங்க, நீங்க அப்படியே ஏற்றுமே இருக்கிற எஸ்சிக்களை வந்து தேர்ல ஏற்ற வேணாம். இவனை தெருவில் நிறுத்து இது இன்னும் ஓரமா விட்டுறாதீங்க. இவன் ஆட்டோமேட்டிக்கா இவனோட வாழ்க்கையை இவன் பார்த்துப்பான். அரசு சட்டம் இவன் மீது அட்ராசிட்டி நடக்கிற போது நடுநிலையா நின்னா போதும். யாரும் இங்க வந்து எஸ்சிக்கெல்லாம் ரொம்ப பாவமா இருக்கிறோம், நாங்க வந்து ரொம்ப வறுமையில இருக்கிறோம், நாங்க அப்படி இருக்கிறோம், நாங்க பெரும்பான்மை சமூகமா இருக்கிறோம், ஆனா எங்களுக்கான அதிகாரங்கள் கிடைக்கல, நீங்க தான் எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படிலாம் யாருமே கேட்கலங்க. எங்கள் மீது சட்டத்துக்கு புறமா ஒரு அட்ராசிட்டி நடக்கிற போது, ஒரு அதர்மம் எங்கள் மீது தூவப்படுகிற போது அதை சட்டப்படி நின்று அதை நடுநிலையா நடவடிக்கை எடுத்தா போதும். வேங்க வயல்ல என்ன சொன்னாங்க, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடினாங்க, சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னாங்க. ஏன் சிபிஐ விசாரணைக்கு ஏன் உத்தரவிடல? கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, எவன் அந்த தண்ணியை மலம் கலந்த தண்ணியை குடிச்சானோ அவனே அக்யூஸ்டு. நீங்க ஏற்கனவே அந்த பிரச்சனை வந்த போது இவங்கெல்லாம் நிவாரணம் வாங்குறதுக்காக இவங்களா கலந்துக்கினாங்கன்னு ஒரு குரூப் சொன்னாங்க. நீங்க இந்த நாங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம்னு கடைசியில நீயே போய் இல்ல இவனுங்க காலனிக்காரங்க தான் கலந்தானுவன் அப்படின்னு அந்த கேஸை மாற்றுகிற போது முன்னாடி ஒரு குரூப் சொன்னாங்கல்ல இவனே கலந்துட்டு நிவாரணத்துக்காக பண்ணாங்கன்னு, அதை தானே அரசு சொல்ல விரும்புது. அப்ப அரசும் அதை தானே சொல்லுது, இவங்களா கலந்துட்டானுவன் அப்படின்னு. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய அவப்பை எறிந்த திமுக அரசு ஏற்பட்டுச்சு. சார் காசுக்காக என் அம்மா, என் தங்கச்சி, என் புள்ள பீத்தண்ணியை குடிக்கணும்னு நான் நினைப்பேனா? சும்மா முடியாது, யாராலையுமே ஒரு ஒரு மிருகம் கூட இதை செய்யாது. அப்படி இருக்கும்போது இவர்கள் மிருகத்துக்கு தாழ்வானவர்கள், கீழானவர்கள்னு ஒரு அரசு எங்கள் மீது ஒரு அவதூறை வீசிடுச்சு. அதுக்கு ஒரு தீர்வு காண இப்போ அந்த மக்கள் போராடுறாங்க. இப்போ இந்த தேர்தலில் ஒரு 4-5 இடத்துல தேர்தல் புறக்கணிப்பு நடந்தது. வேங்கை வயலிலும் தேர்தல் புறக்கணிப்பு நடக்குது. எதுக்காக? இந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி தான். பாருங்க, இந்த இஷ்யூவை வந்து SC/ST அட்ராசிட்டி ஆக்ட்ல இருந்து ஐபிசிக்கு அந்த வழக்குகளை மாத்துகிற போது ஒரு எதிர்ப்பு வருது. அந்த நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் போய் அந்த ஊர்ல அந்த மக்கள் ரொம்ப நாளா பட்டா கட்டுனுக்குறாங்க, பல வருஷமா, அது 10-20 வருஷம் போராட்டம்னு வச்சுங்க. அப்போ போய் பட்டா வைத்து நீட்டுறாரு. இதுக்கு பேர் புரோக்கர் வேலையா, மாமா வேலையா? அப்போ அந்த மக்கள் அந்த பட்டாவில் திருப்தி அடைந்திருந்தா
அப்பா ஸ்டாலின் தான்ப்பா பட்டா கொடுத்துக்கிறாரு, ஓட்டை குத்திரும்பா, முடிஞ்சா ஒரு 4 ஓட்டு கள்ள ஓட்டு கூட போட்டு எஜமான திருப்பி வர வைப்ப நினைச்சிருப்பாங்கல்ல. அப்போ இந்த எல்லாமே தப்பு அப்படிங்கிறத அந்த மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்க. அதால ரொம்ப பாவம் சார் இந்த மக்கள். எல்லாரும் திருமாவளவன் கூட சொல்றாரு, அடிச்சா வந்து என்ன கோரிக்கைன்னு கூட சொல்றதுக்கு தெரியாத மக்கள்னு. என்னை கேட்டா அடிச்சா அழுவுறதுக்கு கூட வக்கு இல்லாத மக்கள் தான். நீ வந்து சாதாரணமா இப்ப ஒருத்தன் அடிச்சிட்டா ஒரு சின்ன தகராறுனா ஒரு 100க்கு ஃபோன் பண்ணா போலீஸ் வந்துடும் எல்லாருக்குமே தெரியும். ஆனா சமூகத்தில் நடக்கிற அட்ராசிட்டிகள் எல்லாத்துக்கும் இந்த மக்கள் புகார் கொடுக்குறாங்களா? நான் வந்து எல்லாரும் அட்ராசிட்டி பண்றாங்களான்னு சொல்லல. ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாவது ஒருத்தர் 2 பேர் அப்படிதான் இருப்பான். அவன் அப்படியே வளர்ந்துருப்பான். பல பேர் வந்து அந்த அந்த மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் ஏன் பாவையா அவன் வேலையை அவன் பாருங்கன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்றான்ல, இதையெல்லாம் அரசு தடுத்து நிறுத்தி இந்த தமிழ் சமூகங்களுக்குள்ள ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும். இன்றைக்கு வந்து சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு படை அமைச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு டிஸ்கிரிமினேஷனை களைவதற்கு இந்த அரசு ஏதாவது ஒரு சிறப்பு படை அனுப்பி கொஞ்சம் முதல்ல நடவடிக்கை எடுக்கிற போது கொஞ்சம் எதிர்ப்பு வரதான் செய்யும். இந்த எதிர்ப்புங்கிறது நீங்க கொஞ்ச நாள் இந்த எதிர்ப்பை தாங்கி இதை செஞ்சிட்டீங்கன்னா இந்த சமூகம் ஒரு ரம்மியமான சூழல்ல ஒரு அமைதியான சூழல்ல நிச்சயமா இன்றைக்கு இருக்கிற முதல்வர் விஜயை இந்த சமூகம் பாராட்டும், ஒட்டுமொத்த சமூகமும் பாராட்டும். அதை செய்வார்னு நாம கோரிக்கையா வைக்கிறோம், நம்புறோம். ஆக்சுவலா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 பேர் பொது தொகுதியில் இருந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் 36 பேர் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க தான் சொல்றாங்க. அவர் வந்து எல்லா இன்னைக்கு கூட அசம்பிளியில பேசும்போது நான் சாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்டவன் தான், பல்வேறு பிரச்சனையை மக்களுடைய பிரச்சனையை என்னுடைய பிரச்சனையாக தான் நான் கருதி பண்றோம், அதனால என்கிட்ட எதையுமே நீங்க இவர் அவருன்றது பாகுபாடு கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் திமுகவிலும் சரி அதிமுக இருந்தவங்க இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு மேடையில் ஒன்று பேசுவாங்களே தவிர செயல்பாட்டில் எதுவும் காமிச்சது இல்லை. ஆனா இன்னைக்கு நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டார். இத்தனை பேர் நாங்கள் உருவாக்க முடியும். அவர் ஜாதி மதம் பார்த்து தான் போடல, நீங்க சொன்ன மாதிரி அவர் ஜாதி மதத்தை பார்த்து பார்க்கல, அவருடைய ரசிகர்களை கொண்டு வந்தாரு இன்னைக்கு. ஆனா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லை? நிச்சயமா. அதாவது அவருக்கு உண்மையிலே இந்த விஷயத்துல அவர் வந்து அரசியல் அனுபவம் இல்லை, அது ஒரு நன்மையை பாய்த்திருக்கு. நீங்க இப்ப நீங்க சீட்டு எப்படி அலோகேட் பண்றாங்கன்னு பார்த்துருக்கீங்க. எல்லாம் உட்காந்து இப்ப இந்த தொகுதியா, இந்த தொகுதியில ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க, இந்த தொகுதியில மெஜாரிட்டி எந்த ஜாதி, மெஜாரிட்டி அடுத்து 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 சரி, அப்போ மெஜாரிட்டியான ஜாதியிலேருந்து ஒரு ஆளை போடு அப்படின்னு ஒரு கட்சி ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு வேட்பாளர் வச்சுங்க. அதற்கு நிகராக இருக்கிற இன்னொரு கட்சியும் அதே மெஜாரிட்டியான ஜாதியிலேருந்து போட்டுரும். அப்படி போடலைன்னா இந்த ஊரில் நம்ம தான் மெஜாரிட்டி, நம்ம ஜாதியை மதிக்காம அந்த ஜாதி அந்த கட்சிக்காரங்க பாரு அந்த ஜாதியிலேருந்து ஒரு ஆளை போட்டிருக்கான், அப்போ நம்ம ஜாதியை அவங்க ஒரு ஆளாக பார்க்கல அப்படின்னும் போது ஓ பார்க்கல உண்மைதானோ அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இந்த ஜாதி எந்த வேட்பாளரை போட்டாங்களோ அவர் கன்சாலிடேட் ஆகிற நிலைமை தான் அப்படி இருந்தது. எல்லா கட்சியிலும் அப்படிதான், யார் பெரும்பான்மையாக இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து போடுறது. தவிர்க்க முடியாமல் ரிசர்வ் தொகையில என்னடா காரமோ இந்த அம்பேத்கர் அட்டமலை சீனிவாசன் தான் வாங்கி கொடுத்துறானோ, இல்லைன்னா இவங்களே அவன் ஜாப்பான் அப்படின்னு வேட்பாளரை போடுற நிலைமை தான் சார் இது. இந்த அரசியல் வந்து விஜய் அவர்களுக்கு இன்னமும் தெரியல, அது கத்துக்காத வரைக்கும் நல்லது. நிச்சயமாகண்ணே. அடுத்ததாக எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் நான் இது காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வன்னியரசு அவர்கள் வந்து கலைஞர் என்ன மாதிரியான வார்த்தைகளை திட்டினாரு, உபயோகப்படுத்தினாரு, உங்களுக்கெல்லாம் பொது தொகுதி தேவையாடா அப்படின்னு தகாத வார்த்தைகளாக கூட பேசி அனுப்பினாருன்னு வன்னியரசு அவர்கள் பேசியிருப்பாரு. அப்போ இந்த சமுதாயத்து மக்கள், அதாவது அவரே சொல்லுவார், அவர் வந்து நான் எல்லா சமுதாயத்திலையுமே நான் வந்து திருமணம் பண்ணி வச்சிருப்பேன், குடும்பத்தில் இருக்காங்க, ஐயரில் ஆரம்பிச்சு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் சொல்லியிருப்பார். அதாவது இவர் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதி இருக்கு, இத்தனை நம்ம வீட்டில் இத்தனை பொம்பளை புள்ள இருக்கு, இத்தனை ஆம்பளை புள்ள இருக்கு, இந்தந்த சமூகத்தில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம வந்து சகோதரத்தை பேணுறோம் அப்படிலாம் லிஸ்ட்டு போட்டலாம் யாரும் கல்யாணம் பண்ணலங்க. அது போய் படிக்குது, காலேஜ் அங்கே எங்கன்னு போகுது, அது லவ் பண்ணுது, எதுவும் யார் பேச்சும் கேட்கறதுக்கு இல்லை. நீங்கள் இப்போ ரொம்ப ஒரு நடுத்தரமான இல்லை ஏழ்மையான இருந்தால் அடி பிச்சிருவாங்க, பித்துருவேன், தாய் மாமா கழுத்து அறுத்துருவான், இவன் இன்னும் அதுவும் மிரட்டி கிரட்டி திருமணம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த மாதிரியான கலைஞர் குடும்பத்தில் அந்த மாதிரியான இல்ல அது அப்ப இல்ல இல்லையே. அப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லாருடைய சாதியிலையும் அவர் திருமணம் பண்ணிருக்காருன்னா அவர் சமத்துவ தலைவர் தானே சார். அது லவ் பண்ணுதுங்க.
இப்போ வந்து அதுக்கு ஒத்துக்கணும்ல ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒத்துக்கணும்ல, அது ஒத்துக்கிறாங்க. அப்ப வச்சு நாங்க எப்படி கேட்போம்? ஓ அப்படி. ஒரு வசதியா அதுதான் சொன்னேன், ஒரு நடுநிலை, ஒரு நடுத்தரம் அல்லது கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க ஒரு பயபக்தி இருக்கும். இதுங்க கோடிகள்ல அப்பயே புரண்டவங்க எப்படி அப்பா பேச்சு எப்படி கேட்கும்? இல்ல அப்ப கூட சார் இருங்க சார், இன்னைக்கு 2 மணி 3 மணி வரைக்கும் பப்புல குடிச்சிட்டு ஆடுறவங்களாம் யார் சார்? சோத்துக்கு வழி இல்லாதவனா? இல்ல பெரிய கோடீஸ்வரர். அப்போ நீங்க 10 மணிக்கு மேல புள்ள வரல, போனை போடு, எங்க இருக்கிறான் பாரு, அந்த முக்குல எங்கன்னா நிக்கிறானா பாரு அப்படின்னு வீட்டுல இருந்து இயல்பா ஆள விடுவாங்க. அப்போ எப்படி இந்த பசங்களை 2 மணி 3 மணி வரைக்கும் தேடாமே இருக்கிறாங்க? தேடினா போன் பண்ணா வேலை பண்ண நான் வரேன், நான் ஒரு பார்ட்டில இருக்கேன், நான் பப்ல இருக்கேன், நீ வேணா வீட்டுல சொல்ல போனா சரி அவன் இப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்கப்பா. இல்ல நான் ஏற்கனவே இந்த பப்புல கலைஞர் அவர்கள் குடும்பத்துல நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர் மதுரையில அண்ணன் அழகிரியுடைய மகன் துரை அழகிரியோட பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பார்க் ஹோட்டல் பப்புல நைட் நான் 2 மணி 3 மணிக்கெல்லாம் கூட அவங்க இருந்ததை நான் பார்த்துருக்கேன். நிறைய காவல்துறையில சம்பவம் வந்திருக்குது. அதுக்காக அவர் திருமணம் பண்ண இடங்கள் யாரும் ஒன்றும் வசதி குறைவான ஆட்களா எனக்கு தெரியல. நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு. ஏன்னா பப்புல பிடிக்கலாம் யாரு? ஆமா சார், ஒரு மேல் மட்டத்துல ஒரு லவ் வருதுன்னா கீழ்மட்டத்தில் இருக்கிற புள்ளி அங்க மேல் மட்டத்துல இருக்கும். அந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். காதலுக்கு கண்ணு இல்லைல்ல, அப்போ அடுத்த காமத்துக்கும் கண்ணு கிடையாது இல்ல. காமத்துக்கு எதுவுமே கிடையாது, கண்ணுன்னு இல்லை, எதுவுமே கிடையாது. அப்படிங்கும் போது அது பின்ன இப்ப எல்லாரும் தெய்வீக காதலா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. பப்புல வர்றது, ஒரு மீட்டிங்ல பாக்குறது, இல்ல இந்த மாதிரியான ஒரு ரிச் இடத்துல பாக்குறது என்ன தெய்வீக காதல்லாம்? அது ஒரு ஈர்ப்பு தானே. அப்போ அதுல வந்து திருமணம் ஏன் சரி நான் இப்படி சொல்றேன். இப்போ அவர் ஆனா உனா நான் வந்து ஒரு எஸ்சில இருந்து பெண் எடுத்துருக்கேன் அழகிரிக்குன்னு. ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை ஏன் அழகிரி கொடுக்கல? அதுக்கு சாதிதான் சொல்லலாமா? இல்ல அவங்களுடைய மனைவி வந்து எஸ்சிக்கு முந்தைய அதாங்க, ஏன் கொடுக்கல? எஸ்சி வீட்டுல பொண்ணு எடுத்துறாரு அப்படிதான் ஒதுக்கி வச்சாருன்னு சொல்லலாமா? அது செஞ்சாலும் செய்வாங்க. அப்புறம் அதால இதெல்லாம் ஒரு சப்ப காரணம். இது எங்க காட்டணும் சார்? ஒரு விஓ பிரச்சனையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ஜிஆருக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது விஓ அந்த காலத்துல கிராமனை பத்தி சொல்றாங்களாம். அப்போ எம்ஜிஆர் யார் கிராமன்னா யாரு? இந்த மாதிரி இல்லைங்க, அந்த காலங்காலமா கிராம நிர்வாக அந்த நில நிர்வாக தஸ்தாவேஜிகளை அவங்க தாங்க வச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் கேட்டாரா, அது எப்படி இது கவர்மெண்ட் இல்லாத ஆள்கிட்ட கவர்மெண்ட் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு கேட்ட பிறகு இல்லை அப்படிதான் இருக்குங்க, அதுக்கு ஏதாவது பண்ணணும், சரி வெயிட் பண்ணுங்க பாவணும்னு சொல்லிட்டு ஒன் ஃபைன் மார்னிங் எல்லா கிராம வீட்டு முன்னாடியும் போய் போலீஸ் நிற்குதான். அப்போ அந்த ரெவன்யூ செக்ரட்டரி இருந்தவர் ஒரு எஸ்சி ஐஏஎஸ் அதிகாரி. அப்போ போய் நின்ன உடனே கிராம ரெக்கார்ட்லாம் கொடு, நீ ஏதாவது இப்படி கிராம ரெக்கார்டை வச்சுருக்கிற அப்படின்னு அந்த தஸ்தாவேஜிகள் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்றைக்கு சொல்ற விஏஓன்னு சொல்றல வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவர் அந்த போஸ்டிங்கே வருது. அப்போ இதுதான் ஒரு சிஎம்முக்கான பவர். நீங்க போய் 4 வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு நான் சமத்துவத்தை நிலைநாட்டுறேன்னு சொல்றதுலாம் இல்லை. ஒரு சட்டத்தை போட்டு எவன் டிஸ்கிரிமினேஷன் பண்றான் விட்றான். யார் ஆட்சியில் வந்து என்ன டிஸ்கிரிமினேஷன், அவனும் மனுஷன் இவனும் மனுஷன் அப்படின்னு நீ நிலைநிறுத்திருந்தீங்கன்னா இந்த சமூகம் உங்களை பாராட்டியிருக்கும். சரி, அப்பா செய்யலை, புள்ள செஞ்சாரா? சார் நீங்க வந்து எல்லாத்தையும் சமமா நடத்துறாருன்றீங்க, இன்னமும் திமுகவில் ஆதிராவிட நலக்குன்னு ஒன்று தனியா வச்சு எஸ்சிக்கெல்லாம் போஸ்டிங் போடுறாங்க. தொடர்ந்து பேசுவோம். நம்ம 2 பேரும் இன்னும் நிறைய விஷயங்களை பேச வேண்டியது. நன்றிண்ணே.